அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கரூரில் கரூர் இயற்கை வேளாண்மை திருவிழா கடந்த ஜூலை 21 நடைபெற்றது. இந்த இயற்கை வேளாண்மை திருவிழாவில் 15க்கும் மேற்பட்ட துறைசார் வல்லுநர்கள் நமக்கு அற்புதமான ஒரு சிறப்புரையை வழங்கினார்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த இயற்கை அங்காடிகள் 100க்கும் மேற்பட்ட இயற்கை அங்காடிகளில் நான் பார்த்து வியந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். 1500 பாரம்பரிய நெல் ரகங்கள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 300க்கும் மேற்பட்ட காய்கறிகள், பழ வகைகள், விதைகள், நிறைய நம்ம தெரிஞ்சிக்காத நிறைய விஷயங்கள் நான் இங்கே கற்றுக்கிட்டேங்க. இந்த இயற்கை வேளாண்மை திருவிழா மூலமாக யங்ஸ்டர்ஸும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நல்ல ஒரு விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கு. விவசாயம் செய்கிறவங்களுக்கும் புதுசாக விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இயற்கை வேளாண்மை திருவிழா ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்குங்க. இங்கே கலந்து கொண்ட அத்தனை வல்லுநர்களுமே நம்ம இயற்கை விவசாயத்தை ஏன் என்கரேஜ் பண்ணணும், அதை ஆரோக்கியமான வாழ்வை எப்படி வாழ்கிறது, சுவையான ஹெல்த்தியான உணவை நம்ம அன்றாட லைஃப்பில் எப்படி நம்ம சாப்பிடணும், நம்மளோட விவசாயத்தோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடையளிக்கிற மாதிரி இங்கே வல்லுநர்கள் நமக்கு சிறப்பான உரை வழங்கினார்கள். அது மட்டும் இல்லைங்க, பாரம்பரியமான விதைகளை எல்லாமே ஒட்டுமொத்தமாக இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடி மாதம் இந்த இயற்கை வேளாண்மை திருவிழா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விதைகள்லையும் பார்த்திங்கன்னா 4-5 ரகம் வச்சுருக்காங்க. பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை, நீல வெண்டை, சுரை வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரில் நம்ம கேள்விப்படாத மாதிரியே இருக்குல்லங்க. ஆமாங்க, அதுதாங்க பாரம்பரிய விதை. நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எது பாரம்பரிய விதை, ஒரு விதையை நம்ம எப்படி இயற்கையாக நம்ம வளர்க்குறது, பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் அப்படிங்கிற விழிப்புணர்வு இந்த இயற்கை வேளாண்மை திருவிழா மூலமாக நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. இன்க்ளூடிங் நானுமே கற்றுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் குட்டீஸ்க்குங்காக வச்சுருக்காங்க. சத்து மாவு வச்சுருக்காங்க, சிறுதானிய மாவுகள் வச்சுருக்காங்க, சோளம், கம்பு, திணை, இந்த மாதிரி சத்து உருண்டைகள் வச்சுருக்காங்க, வரகரிசி, கம்பரிசி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இயற்கையாக விளையிற செடி கொடிகள், ஃப்ளார்ஸ், இதில் இருந்தெல்லாம் நம்ம ஹேர் ப்ராடக்ட்டு, ஃபேஸ் ப்ராடக்ட்டு, ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரியும் இங்கே நிறைய ஸ்டாலில் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லியும் டீ காஃபின்னு குடிக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயுமே நேச்சுரலான ப்ராடக்ட் நான் இங்கே பார்த்தேன். முருங்கை டீ, ஆவாரம்பூ டீ, தூதுவளை டீ, செம்பருத்தி டீ, அறுசுவை மூலிகை டீ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நான் இங்கே பார்த்துக்கிட்டேங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், என்னென்னலாம் ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை அப்படியே மதிப்பு கூட்டு பொருளாக தான் இங்கே விற்கிறாங்க ஒழிஞ்சு அதே பொருளை யாருமே சேல் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அதிகமாக விதைகள் பாரம்பரிய விதைகள், மற்ற எல்லா பொருளுமே மதிப்பு கூட்டு பொருளாக தான் காட்சிப்படுத்த வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு அப்படிங்கிறத நம்ம வேக வச்சு மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். அது அதிகமாக குழந்தைங்க சாப்பிடாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பலாப்பழ அல்வா, பனங்கிழங்கு பர்ஃபி, பனங்கிழங்கு வாழைப்பழ அல்வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மதிப்பு கூட்டு பொருளாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இது தாங்க இயற்கை. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பனை ஓலையால் செய்யப்பட்டது. இங்கே பாருங்கள், இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ், பேஸ்கட்ஸ், இந்த மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக நிறையா பொருள் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொருளை நான் பார்த்ததே இல்லைங்க, இங்கே மட்டும்தான் அப்படி பார்க்குறேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே இருக்க தேன் பாட்டில் தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆயில் தான் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். தேன் அப்படின்னாவே ஒரே ஒரு கலரில் தாங்க இருக்கும், அது கோல்டன் கலரில் அப்படின்னு மட்டும் தான் நான் இது வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுருக்கேன். ஆனால் இங்கே இருக்க தேன் பார்த்திங்கன்னா முருங்கா தேன், குறிஞ்சி தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஆயில்ஸ் வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தேன் மட்டும் இல்லைங்க, தேனீ வளர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுய தொழிலையும் இங்கே நமக்கு சொல்லித்தராங்க. ரியலாக ஒரு தேனீ வளர்ப்பை பார்க்கும்போது அவங்க சொல்லித்தரும்போதும் சரி, நான் அந்த தேனீ வளர்ப்பை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே வரும். அது விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் அதிகமாகவே வரும். சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இந்த தேனீ வளர்ப்பில் என்னென்ன தேன்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், வேம்பு தேன், சூரியகாந்தி தேன், தும்பைப்பூ தேன், முருங்கைப்பூ தேன், எள்ளு பூ தேன், வாழைப்பூ தேன், குறிஞ்சி தேன், இப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி வெரைட்டிஸ், எல்லா வகையான அரிசியுமே இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்து வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸோட அதோட 1 kg ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாரம்பரிய ரக அரிசிகளை நமக்கு காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதோட பயன்களும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அரிசி மட்டும் இல்லைங்க, திணை வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த திணை அரிசி வகைகள் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாறு, செம்பருத்தி சாறு, கருவிளை, பனம்பழம் சாறு, இந்த மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சாறு மட்டுமே வச்சுருக்காங்க. பனம்பழத்தை பனம்பழ சாறுன்னு விற்கிறாங்க. வாழைத்தண்டு சில்லி போடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, மரக்கன்றுகள் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவும் மரக்கன்றுகளும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை திருவிழா உங்கள் ஊர்லேயும் நடந்துச்சுன்னா தவறாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. படித்தாதான் வேலை, கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். கொஞ்சம் மாற்றி விதைத்தால் தான் நமக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வாழ வைப்போம். பழமையை நோக்கிய பயணம் இனிதே தொடரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.